முஹாசபா செய்யறது. முதலாம் நோம்பு முடியுது, நீங்க சஹர் செஞ்சு அன்றைக்கு நாள் முடிஞ்சிட்டு முதலாம் நோம்பு முடியுது, இஃப்தாரை முடிச்சிட்டீங்க, இஷாவுக்கு அப்புறம் தராவியை தொழுது முடிச்சிட்டீங்கன்னா ஒரு அளவுக்கு உட்கார்ந்துரு. முஹாசபா பெரிய ஒரு அமல், முஹாசபத்து சுய பரிசோதனை பெரிய ஒரு அமல். இன்றைக்கு இந்த சஹர் எப்படி போச்சு, இன்றைக்கு நான் சரியான முறையில் உரிய டைமுக்கு எழும்பி சரியான முறையில் நடந்து கொண்டேனா, வித்தரை உண்மையிலே உளப்பூர்வமாக தொழுதேனா, நான் சரியான முறையில் சுண்ணத்தை தொழுதேனா, உரிய நேரத்தில் நான் போனேனா, அப்படி என்ற அந்த சிந்தனைக்கு நம்ம என்ன செய்ய நினைத்து பாருங்க. சுலைமான் இப்னு மிஹ்ரான் அல்-அமஷ் ரஹிமஹுல்லாஹ் பற்றி என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, நான் அவரோடு பல வருடங்கள், சில அறிவிப்புகள் 40-50 வருடங்கள் தான் வருது, அவரோடு நான் அதாவது அவரோட ஆஜராகி இருக்கிறேன். அவர் ஒரு தடவை எலும்பி தொழுததை நான் கண்டது கிடையாது. ஒரு தடவை கூட 5 நேர தொழுகையிலையும் எலும்பி தொழுததை என்னது கண்டது கிடையாது வருது. அப்போ இந்த ஒரு உணர்வு, நம்ம முஹாசபா செய்வது, நம்ம எந்த மாதிரி இந்த நாளை கழித்தோம், இரவுடைய நேரங்களை எப்படி கழித்தோம் என்றதை பார்க்கும். இது கழிக்கிற உங்களுக்கு நீங்க முஹாசபா செய்ய செய்ய நம்ம பிள்ளையோர் ஒரு அவர் சிறப்பான முறையில் தொழுவதற்காக அந்த ஒரு அவர் தொழுது அந்த நைட்டை ஃபுல்லா வீணடிச்சிருவான். ஒரு அவர் தொழுகிற தராவே அதுக்கு ஃபுல்லா என்ன அன்னைக்கே ஃபன் எடுத்துக்கிட்டு அங்கே பேசிக்கிட்டு 1 ஹவர் 2 ஹவர் இருக்கிற எல்லா விஷயங்களையும் கழுவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தராவி தொழுத மனோநிலையில வீட்டுக்கு திரும்பி போறோம். இது இந்த மாதிரியான நிலைமைகள் எல்லாம் நீங்க முஹாசபா செஞ்சீங்க, நான் உட்கார்ந்து நான் இந்த இரவு சரியா தான் கழிக்கிறேனா, சரியான முறையில தான் குர்ஆனை ஓதுறேனா என்றெல்லாம் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமை. ஒவ்வொரு நாளும் இதை மனதுக்குள்ள இதை வளமைப்படுத்துதல் சுண்ணான்னு சொல்ல வரல. ஆனா நீங்க முடிந்த உடனே நான் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றேனா என்ற ஒரு சிந்தனைக்கு வருவீர்களாக இருந்தால் நிறைய மாற்றங்களை நீங்க என்ன செய்வீங்க பார்ப்பீர்கள். பல அறிஞர் சுஃபியான் இப்னு உயைனா போன்ற இன்னும் பல அறிஞர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து விட்டு அனுமதித்த ஒரு வணக்கத்தை செய்ய பார்ப்பாங்க. என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிபுக்கு நோன்பை திறக்காம, அடுத்த நாள் ஃபஜ்ருக்கு சஹர் செய்யாம, அதுக்கு அடுத்த நாள் இஃப்தார் ரசூல் என்ன செய்வாங்க 2 நாள். அதாவது மக்ரிப்ல நோன்பு திறக்காம, அடுத்த நாள் ஃபஜ்ர்ல என்ன சஹர் செய்யாம, அதுக்கு அடுத்த நாள் மக்ரிப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க செய்ய வேண்டாம்ன்ற லா துவாசிரு, நீங்க இந்த மாதிரி செய்ய வேண்டாம்ன்ற சஹாபா நீங்க செய்றீங்களே அல்லாஹ்வின் தூதரே என்று ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா 3ஆம் நாள் கண்டினியூ பண்றாங்க. இப்படி சொல்லி இவங்க செஞ்சதுனால 3ஆவது நாள் கண்டினியூ பண்ணனும். சஹாபாக்களால என்ன 3ஆவது நாள் கண்டினியூ பண்ணாம, ஏன்னா 2வது நாள் சஹர் இல்லாம போகுது, அவங்களுக்கு இஃப்தார் இல்லாம போகுது, அப்ப அவங்களால கண்டினியூ பண்ண முடியல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா துவாசிரு, இந்த மாதிரி என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் தொடர வேண்டாம், நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உணவு கொடுக்கப்படுகிறேன், குடிபானம் கொடுக்கப்படுகிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார். அப்படின்னா அல்லாஹ் எனக்கு ஒரு உடல்ல ஒரு சக்தியை தரான், உணவாக இல்ல, ஒரு சக்தி அல்லாஹ் தஆலா எனக்கு தருகிறான், நான் இருக்கிறேன், நீங்க அப்படி செய்ய வேண்டாம். உங்களில் யாராவது அப்படி செய்ய வேண்டும் என்றிருந்தால் அடுத்த நாள் ஃபஜ்ர் வரைக்கும் என்ன செய்து கொள்ளுங்க. அப்படின்னா இன்றைக்கு நம்ம சஹர் செஞ்சுட்டு மக்ரிப்ல நோன்பு திறக்காம அடுத்த நாள் என்னது ஃபஜ்ர்ல சஹர் செய்யறது, அந்த டைம்ல தான் நோன்பு திறக்கிறது, அந்த டைம்ல தான் என்ன செய்யறது அடுத்த நோன்புக்கான சஹர் சரி. இத சில அறிஞர்கள் நிறைய கடைபிடிச்சாங்க. எதுக்காக கடைபிடிச்சாங்க? ஒரு நேர உணவாகிடும். எதுக்காக கடைபிடிச்சாங்க? ஒரு நேர உணவாகிடும். அங்க இஃப்தார் மதுதான் சஹர் மதுதான் ஒரு நேர உணவாகிடும், தங்களுக்கு சோம்பல் இல்லாம போகும், தங்களுடைய மற்ற நிலைகள் எல்லாம் மாறிவிடும் என்று ஒரு சிந்தனையின் விளைவாக இதை என்ன செஞ்சாங்க. அதாவது அவர்கள் அந்த நிலைமைகளை கடைபிடித்தால் இது வரவேற்கத்தக்க ஒரு அம்சம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நாள் தொடர தடை செஞ்சாங்க, இதை அனுமதித்தாங்க. அப்படி செய்யறவங்க இருந்தா இப்படி செய்யுங்க என்று ரசூல் அனுமதித்தார்கள். ஆனா அவங்களுடைய சிந்தனை முஹாசபா இல்லாது விட்டால், அதாவது ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 10, 20, 30 முறை குர்ஆன் முடிக்கக்கூடியவர்கள், பல நேரங்கள் இரவு முழுதும் நின்று தொழக்கூடியவர்களுக்கு இப்படி ஒரு யோசனையே வந்துச்சு. அதான் அவங்க கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான் இருக்கிறாங்க. இப்படி ஒரு யோசனை சில அறிஞர்களை பற்றி சொல்லப்படும், மலக்குல் மௌத் உங்கள் வீட்டு வாசலில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டாலும் அவராக முயற்சித்தாலும் ஒரு அமலை கூட அவரால் கூட செய்துவிட முடியாது. அப்படின்னா என்ன, அந்த அளவுக்கு ஒரு பரிபூர்ணமாக அமல் செய்த மக்கள் இருந்தாங்க. அவர்களுடைய முஹாசபத்து நஃப்ஸ் எப்படி இருந்ததுன்னா, அவர்களுடைய சிந்தனைகள் எப்படி இருந்தது சொன்னா, நான் எப்படி இதை கூட்டிக் கொள்வது என்கின்ற சிந்தனையில தான் அவர்கள் இருந்தார்கள் பார்க்கிறோம். எனவே முதல் அம்சம், நாங்க நுழையக்கூடிய அமல்களுக்கு முன்னால ஒரு மாதத்துக்கு முன்னால, ஒரு 15 நாளைக்கு முன்னால நம்ம தயாராகுவது, முயற்சி எடுப்பது, ஆசை வைப்பது, அதுக்கான திட்டங்களை தீட்டுவது, என்னதெல்லாம் நம்ம செய்யலாம் என்கின்ற உணர்வுக்குள்ள நம்ம ஆட்படுவது என்பது மிக பிரதானமான அம்சம். அந்த அமலம் அண்டன்றைக்கு செஞ்சு முடிந்த பின்னால அந்த விஷயங்கள் சரியாக செய்தோமா, பிழையாக செய்தோமா, என்ன மாதிரி செய்த, ஏன் என்ன ஆர்வம் குறைஞ்சது, எது எனக்கு டிஸ்டர்பாக என்ன செஞ்சது அமைஞ்சது, எந்த வளமை டிஸ்டர்பாக, சின்ன வளமைகள் எங்களுக்கு டிஸ்டர்பாக அமைஞ்சது, சின்ன சில வளமைகள் அதை நம்ம மாற்றவே மாட்டோம். வாழ்க்கையில பெரிய வளமையெல்லாம் மாத்திடுவோம், தொழிலை மாத்திடுவோம், ஊட்ட மாத்திடுவோம், நிலத்தை மாத்திடுவோம், நாட்டை மாத்திடுவோம். சின்ன வளமை இருக்கு, அதை மாற்றவே மாட்டோம். சின்ன வளமைகள் பிரஷை இங்கதான் வைக்கணும்டா, அது 10 வருஷமா மாத்ததுக்கு ட்ரை பண்ணிட்டு, ஒரு லொக்க மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு, ஒரு கீட்டக்க மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிக்க மாட்டான். ஆனா ஊட மாத்திப்பான், நாட்டை மாத்திப்பான், என்னமெல்லாம் மாத்திப்பான், சின்னது மாத்தி. இதுதான் நம்ம லைஃபே மாத்துறது. எது இந்த அட்டாமிக் ஹேபிட் சொல்றாங்களே, சின்ன அணுவிதமான மாற்றங்கள் லைஃப்ல எல்லாம். எங்க நம்ம பெரிய தராவி போறதானே முடிவு எடுத்திருந்தோம், உறுதியா தானே இருந்தோம், ஏன் போகல? ஒரு இடத்துல டீ குடிக்கிற வளமை வச்சுக்கோம், அந்த இடத்தான் நமக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு நமக்கு விளங்காது. அங்கிருந்தா எல்லாமும் தலைக்குழந்தை விளங்காது. ஒரு அதை மாத்தி விட்டீங்கன்னா லைஃப்ல எல்லா செக்ஷனும் என்ன செஞ்சிடும், மாறிடும். அந்த ஒன்று அவதானிக்காம இருக்கும். இதை நீங்க முஹாசபா செய்ய எது நம்மளே திசை திருப்பி விடுது, எது நம்மளை பிரட்டி விடுகிறது என்பதை நீங்க என்ன செஞ்சிடலாம், கண்டுகொள்ளலாம். இந்த பகுதியை நீங்க மிகவும் கவனத்தில் எடுக்க வேண்டும்.